வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை அறை கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே டாய்லெட் வரலாமா? ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலினுடைய கன்னி மூலையில் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பெட்ரூம் பெருசாக்கி டாய்லெட் அந்த இடத்துல வருது சார்னா கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ எக்காரணத்துக்கு கொண்டும் தரைதளத்தில் நீங்கள் பூஜை அறை அமைக்கிறதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம், இல்லை ஸ்டடி ரூம் இருக்கலாம், இல்லை அறையோடு சேர்ந்து இருக்கலாம். இப்போல்லாம் நிறைய நண்பர்கள் வரைபடம் அமைக்கும்போது பூஜை ரூமுக்கு மேலே காலி இடமாக விட்டு ஸ்கைலைட்டே வர்ற மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணுறா. நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. நிறைய வீடுகள் அடியேன் நான் போய் பார்த்துருக்கிறேன். என்கிட்ட வரைபடம் திருத்தம் வர்றதும் அடியேன் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் ரொம்ப சிரத்தையோடு அமைக்கும்போது அந்த பூஜை அறைக்கு மேலேயே நல்ல ஒரு வீட்டிலலாம் வரைபடம் அமைச்சிருந்தது போய் பார்த்தோம், வீடே போய் பார்த்தோம். அப்படியே ஃபுல் வால் டைல்ஸு மேலேருந்து ஆகர்ஷண சக்தியே வர்ற மாதிரி ஈசானத்தில் அமைச்சிருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறைக்கு மேலே டாய்லெட் அமைக்காதீங்க. தேவைப்பட்டால் ஸ்கைலைட் வைங்க ஈசானத்தில். ஸோ அது உங்களுக்கு தெய்வ சக்திகள் ஸ்ட்ரைட்டாக உள்ள வரும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். வணக்கம்.